உங்க வீட்ல காரணமே இல்லாம தொடர்ந்து சண்டைகள் நடக்கிறதா? அல்லது நல்ல காரியங்கள் திடீரென தடைப்படுகிறதா? அப்படியென்றால் அங்கு கடுமையான கண் திருஷ்டி இருக்கிறது என்று அர்த்தம். கண் திருஷ்டி கழிக்க மிகவும் சக்தி வாய்ந்த நாள் எது தெரியுமா? சாஸ்திரப்படி எவ்வளவு கொடிய திருஷ்டியையும் நீக்க மிகவும் சக்தி வாய்ந்த நாள் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை அந்தி சாயம் நேரம். பகலும் இரவும் சந்திக்கும் இந்த சந்தியா காலத்துல கெட்ட அதிர்வுகள் பலவீனமாக இருக்கும். அந்த நேரத்துல திருஷ்டி கழித்தால் தீய சக்திகள் நீங்கும் என நம்பப்படுகிறது. இது போன்ற கதைகளை கேட்க அன்டோல்டு மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருஷ்டி கழிக்க கல்லுப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஞாயிற்று மாலை உங்கள் குடும்பத்தின் அடையில் உட்கார வைத்து ஒரு கைப்பிடி கல்லுப்புடன் கொஞ்சம் கடுகு, காய்ந்த மிளகாய் சேர்த்து 3 முறை சுற்ற வேண்டும். பின்னர் அதை வீட்டின் வாசலில் வைத்து நெருப்பு மூட்டினால் அது வெடித்து சிதறும். அது கெட்ட பார்வை, பொறாமை, தடைகள் அனைத்தும் அழிந்துவிட்டதற்கான அறிகுறி. இதனால்தான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்ற பழமொழி வந்தது. அதனால் வாரம் ஒரு முறையாவது ஞாயிறு மாலையில் குடும்பத்திற்கு திருஷ்டி கழிப்பது நல்லது. உங்கள் வீட்டில் எப்போதாவது கடுமையான கண் திருஷ்டி இருப்பதா உணர்ந்திருக்கிறீர்களா? காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.